அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதை தற்போது நேரலையில் காணலாம். முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, முதலே மரியாதைக்குரிய மாநில விவசாய சங்கத்தினுடைய தலைவர், தேசிய தென்னிந்திய நதியினுடைய இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஐயாக்கண்ணா அவர்கள் இங்கே கருத்துக்களை சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் இது வரைக்கும் விவசாயிகளுக்கே தான் போராடி வர்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த போதும் சரி, விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அதில் என்ன இடர்பாடுகள், என்ன கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது ஒரு விவசாயி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் பதவி என்று வருகின்ற பொழுது அனைவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு உடல் என்றால் அது கை, கால், மூக்கு, கண் எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா அமைப்பும் அதில் இணைத்து விடுது. ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளோ வரவு இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது, அதில் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படுது. ஏன்னா எல்லா துறையுமே ஒரு முக்கியமான துறை தான், எதுவுமே ஒரு மோசமான துறை இல்லை. அதில் கடினமாக இருப்பது வேளாண்மை துறை. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உணவு உற்பத்தி வேணும். ஏன்னா உணவும் தண்ணீரும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. அதில் அனைவருமே பயன்படுத்தக்கூடியது. அது தொழில் செய்கிறதும் சரி, அல்லது விவசாயம் தான் சரி, விவசாய தொழிலாளி தான் சரி, அத்தனை தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்றது உணவு, தண்ணீர் ரெண்டுமே அத்தியாவசியம். அது விவசாயியுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அதை பக்குவமாக இங்கே சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சரிக்கிட்ட பொழுதை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தணும். இதை பல பேருக்கு அவருக்கு தெரியும், இன்னும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன்னா இதில் தலைமை பொறியாளர் பதவிக்கு வரும்போது ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான். அதனால் இதுக்கென்ற ஒரு நீர் மேலாண்மை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்கள், இதில் திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடத்துல இன்றைக்கு அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் உபரியாக போய் கடலில் கலக்குதோ அதையெல்லாம் கணக்கெடுத்தோம். அதேபோல் ஏரி எங்கெங்கெல்லாம் தூர்வாரமோ அதுபோல் ஓடையின் பல ஓடைகள் இருக்குது. அந்த ஓடையின் வழியாக நீர் வெளியேறி வீணாகுது. அது எந்த இடத்துல தடுப்பணை கட்ட வேண்டும், இதையெல்லாம் கணக்கிடுவதற்கு இதுக்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சொல்லன்று வந்து எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டலாம் என்ற விவரத்தையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது அதிகமாக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். அதே போல் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுறது ஆதனூர் குமாரம்பாலம் அப்போ ஸ்டெப் எடுத்து கட்டணும். இப்போ முடிஞ்சு கூட இன்னும் அதை இந்த அரசாங்கம் அதுக்கு தண்ணி தேக்கலை. அதே போல் நஞ்சை போலூரில் இங்கே நம்ம கரூர்கிட்ட ஒன்று நாங்கள் கட்டணும், அதுவும் இன்னும் முடியாது இருக்குது. அதோட 4 இடத்துல முதற்கட்டமாக காவிரியிலிருந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடலில் கிடக்குதில்ல, அது எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு சாத்தியம், அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதில் ஒன்று முசிறியில் சொன்னாங்களோ அதுவும் ஒன்று. இந்த ஆட்சி வந்து அதுக்கு அரசாணையும் வெளியிட்டோம். இந்த ஆட்சி வந்த உடனே முதல் வேலை அதை நாளை ரத்து பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்திலே இந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க, சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க. மீண்டும் பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், அதை பரிசீலிப்பதாக சொன்னாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல் இந்த ஏரி, குளம், குட்டை, அணை, மேட்டூர் அணை முதல்ல கூட மேட்டூர் அணையெல்லாம் 82-83 வருஷம் ஆச்சு. நான் தூர் வாரும்போது நானே நேரடியாக போய் இங்கே இருக்கிற அமைச்சர்லாம் அழைச்சிட்டு போய் நாங்கள் தூர் வாரணும். ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அதிலிருந்து வண்டல் மண்ணை தங்களுடைய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. எந்த வித கட்டணம் கிடையாது. விவசாயிகள்
அங்கே இருக்கின்ற ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சான்று, அங்கே இருக்கின்ற நம்முடைய வேளாண்மைத்துறை அதிகாரிட்ட வாங்கினா போதும். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு நிர்ணயிக்கப்பட்டு அவள் தாராளமாக அள்ளி கொண்டு போய் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அதோட ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டது. பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரியில் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரினோம். அதே போல் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டைகளாக இருந்தது. அதையெல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதனால் பருவ காலத்தில் பெய்கின்ற நீரெல்லாம் முழுமையாக தேக்கி வச்சு நிலத்தடி நீர் உயர்ந்து இன்றைக்கி விவசாயிக்கு தேவை நீர் கோடை காலத்தில் கிடைப்பது, குடிநீருக்கு தேவையான நீர்லாம் கிடைக்கும், கால்நடைக்கு தேவையான நீர்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதுபோல் இங்கே விலை பற்றி சொன்னாங்க. இது இந்திய அளவில் இருப்பது, நம்ம ஒரு மாநிலம் மட்டும் இல்லை. ஒரு விலை நிர்ணயம் செய்வது என்பது இப்போ தானியங்களுக்கோ அல்லது கரும்புக்கோ நெல்லுக்கோ அது மாநில அரசு. இருந்தாலும் மத்திய அரசு, மாநில அரசு அது குறிப்பிட்ட மானியம் கொடுக்கும். அதையெல்லாம் விவசாய பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அவர் கட்டுப்படியான விலை கொடுப்பதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம்.